பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் கலாபம்.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள். உங்களுக்கு குரு பகவான் 7வது இடத்தில், அதாவது சப்தஸ்தானம் என்று கூறக்கூடிய 7வது இடத்திலே அமர்ந்து விட்டான். 17/5/2012 முதல் 30/5/2012 வரை 7வது இடத்திலே கேதுவுடன் இணைந்து விட்டான். பொதுவாக கூறுவார்கள், சப்தஸ்தானம் சாதாரண ஸ்தானம் அல்ல, சப்தஸ்வரங்கள் சப்த நாடிகள் என்று கூறுவார்கள். அந்த 7வது இடம் அருமையான இடம். அந்த இடத்தில் குரு அமர்ந்து விட்டான். அவன் 2-5க்கு உரியவன். தனதிபதி பூர்வீக புண்ணியாதிபதி 7ல் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறான். கேட்கவே வேண்டாம், மண்ணும் பொன்னாகும். அவன் 7ல் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்கிறான். தொட்டதெல்லாம் இனி பொன்தான். 3வது இடத்தை பார்க்கின்றான், இலாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. 11வது இடத்தையும் பார்க்கின்றான். ஆகவே இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல பொற்காலத்தை உண்டாக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக முடியும். திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறையில் முன்னேற்றம் உண்டு. பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லை தீரும். 3வது இடம் வீரியஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டான். அதனால் இனி மனக்குழப்பங்கள் நீங்கும். தொட்டதெல்லாம் நன்மையே தரும். தனாதிபதி 7ல் அமர்ந்து விட்டதால் எதிர்பாராத யோகம் உண்டாகும். திருமண வாழ்க்கை அமையும். மனைவியால் லாபங்கள் உண்டாகும். இதேபோல் 11வது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். லாபம் கிடைக்கும். உங்களது பலன் நற்பலனே. நன்றி.